தான் அதிமுக கட்சியை மறந்தே 1 வருடம் ஆகப் போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள், மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா இதான் ஆச்சரியம். திருப்பூர் கூட்டத்துல நான் பேசிய பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், கட்சி நண்பர்களுக்கு தெரியும். இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுகவை பத்தி பேசினாரு. நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து 1 வருட காலம் ஆகுது. உண்மையை சொல்ல போனோம், எங்க வேலையை நாங்க செய்யறோம். அவரு மறுபடியும் அதிமுகவை பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா, நம்ம பதிலடி சொல்லணும்னு ஒரு 4 அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு, திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பாத்தீங்க, மக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு வச்சுட்டோம். 500 நாள் இருக்கு, வேலை செய்ய போறோங்க. அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படுத்து. தொடர்ந்து ஏன் பேசுறீங்க? நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க. 2024 தனியா நின்னுட்டீங்க, மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு இழுக்கின்றீர்கள் என்றுதான் நான் கேட்க போறேன். கூட்டணி சம்பந்தப்பட்டதா? எந்தவித கூட்டணியும் இல்லாமலும் அதிமுக வெற்றி பெற முடியும், கூட்டணியே இல்லாமல் வருகிற சட்டமன்றத்தில் வெற்றி பெறும் முன்னாள் அமைச்சர் பொன்னையனும் தெரிவிச்சிருக்காரு. ஜிம்பாவே கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு தான் சொல்றாங்க. நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நேபாள் அன்னைக்கு ஒரு பிரதமர், ஒரு நேபாள் பிளேயர் சொன்னாரு, நாங்க 2000 அடுத்த வேர்ல்டு கப் நாங்க தான் ஜெயிப்போம்னு. இன்னும் ஏதோ ஒரு நாடு சொன்னாங்கன்னு, உகாண்டா சொன்னாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல 50 கோல்டு வாங்குறேன்னு. ஏன்னா சொல்றவங்களுக்கு எல்லா உரிமை இருக்குன்னு, நான் போய் சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், செய்யட்டும், அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.